உலக கிரிக்கெட் முழுவதும் நியூசிலாந்துக்கு சப்போர்ட்டாக பேசி வருகிறது. அதற்கு முழுக்க முழுக்க ஒரே காரணம், இந்தியா ஒரே பிச்சில் இந்த சாம்பியன் டிராபியை சந்தித்ததுதான் முழுக்க முழுக்க காரணமாக முன்வைக்கிறது. இது பல முன்னணி வீரர்களுக்கும் ஒரு நெரிசலை உருவாக்கி இருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த வீடியோ எந்த அளவுக்கு இருக்க போறதுன்னு நமக்கு தெளிவாக பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு தொடங்க இருக்கும் இந்த சாம்பியன் டிராபி ஃபைனல் நியூசிலாண்டும் இந்தியாவும் பல பரீட்சை நடத்தப் போகிறது. இந்த மேட்ச்ல நியூசிலாந்துக்கு தான் அதிக சப்போர்ட்டாக இருக்கிறார்கள். வெளிநாட்டு வீரர்களும் வெளிநாட்டு முன்னாள் வீரர்களும் அவர்கள் சில விஷயங்களை சொல்லப்படுகிறார்கள். ஆனாலும் இந்த மேட்ச்ல இந்தியா நிச்சயமாக ஃபைனலில் நியூசிலாண்டை தோற்கடிக்க வேண்டும். அடித்தால் அது நன்றாக இருக்குமென்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஆளுக்கால் செவடால் கூட போச்சு, அந்த அளவுக்கு பேசிக்கொண்டு வருகிறார்கள் முன்னாள் வீரர்கள். நியூசிலாந்து சாதகமாகவும் நியூசிலாந்து சப்போர்ட்டாகவும் பேசிக்கொண்டு வருகிறார். இதற்கு முழுக்க காரணம் பலம் வாய்ந்த சவுத் ஆப்பிரிக்கா அணியை நியூசிலாந்து தோற்கடித்து வந்ததுதான் முக்கிய காரணமாக இருக்கிறது. இருந்தாலும் துபாய் பிச்சை பொறுத்தவரை இந்தியாவுக்கு மிக சாதகமான ஒரு பிச்சாகத்தான் இருக்கிறது. அதையும் நமக்கு எடுத்துக்கொள்வோம். ஆனாலும் இந்தியா நியூசிலாண்டை லீக் மேட்சில் தோற்கடித்ததை நியூசிலாந்து மறந்திருக்க முடியாது. அது ஒரு செம இடியாக இருந்திருக்கும். அப்பேற்பட்ட நியூசிலாந்துக்கு இந்தியா தோற்கடிப்பது மிக ஒரு கடினமான ஒரு செயலாக இருக்கும். ஏனென்றால் ஒரு மேட்சை நியூசிலாந்து தோத்ததினால் இந்தியாவுக்கு பயங்கரமான ஒரு டஃப்பை கண்டிப்பாக கொடுப்பார்கள் என்பது உண்மை. ஆனால் சில முன்னாள் வீரர்கள், அதாவது ஸ்டீவன் ஸ்மார்க், இப்பேற்பட்ட சில முன்னாள் வீரர்கள் நியூசிலாந்து பிளேயர்களை பாராட்டி பேசிக்கொண்டு வருகிறார்கள். அப்படி வீரர்கள் இருக்கிறார்கள், இப்படி வீரர்கள் இருக்கிறார்கள் என்று பேசிக்கொண்டே வருகிறார்கள். ஏன் இந்தியாவில் சோப்பலாங்கி வீரர்களாக இருக்கிறார்கள். முக்கியமான வீரர்கள், தலை சிறந்த வீரர்கள் இந்தியாவில் தான் இருக்கிறாங்க. சச்சின் காலத்திலிருந்து நம்ம பார்த்துட்டு வர்றோம். இன்னைக்கு அதே இதுல விராட் கோலி இருக்கிறார், ரோஹித் சர்மா இருக்கிறார். எந்த ரெக்கார்டுகளை யார் முறியடிக்காம இங்க இருக்கிறாங்க? நீங்க எந்த ரெக்கார்டுகளை முறியடித்து அந்த அளவுக்கு இருக்கிறீங்க முன்ன? அப்படி மற்ற வீரர்களை பாராட்டும் நீங்கள் இந்தியாவில் இருக்கும் வீரர்களை உங்களால் பாராட்ட முடிவதில்லையே, ஏன் என்று கேள்விகள் எங்களுக்கு எழுப்பப்படுகிறது. இந்தியாவிலும் தலை சிறந்த வீரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உண்மையான ஒத்துழைப்பும் உண்மையான விளையாட்டு நடந்தால் உண்மையாக ஜெயிப்பாங்களே தவிர மற்றபடி வேற எந்த விதத்திலும் இந்தியா ஜெயிப்பது உறுதி என்பதுதான் உண்மை. ஆனாலும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியா நன்றாக ஜெயிக்கும், நன்றாக போட்டி போடும், நன்றான விளையாட்டை கொடுக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு வீரர்கள் ஒரு இதாகி போச்சு. மற்றபடி துபாயிலேயே மேட்ச் நடத்துறதுனால இந்தியாவுக்கு சாதகமாக அத்தனை இருக்கிறதுனால இந்தியாவுக்கு எதிராக சில ஐசிசிகள் சில விஷயங்களை முன்பட வைக்கிறது என்பதுதான் தெரிகிறது. இது இந்தியாவுக்கு சூழ்ச்சிகரமாக இருக்கலாம். இதை வைத்து இந்தியா சாதகமாக வெற்றி பெற வேண்டும். இதை மனதில் வைத்து நியூசிலாண்டை அவ்வளவு சுலபமாக நமக்கு விட்டுறக்கூடாது. எச்சரிக்கையாக இந்தியா விளையாடுவது ரொம்ப கடினமான மேட்சாக நாளை நடக்க போற ஃபைனல் இருக்க போகிறது என்பது உறுதியாக தெரிகிறது. அதற்காக நியூசிலாந்து பிளேயர்களை ஒவ்வொரு பிளேயர்களுக்கும் நமக்கு ஒரு கண்ணோட்டத்தில் தான் இந்திய பிளேயர்கள் விளையாட வேண்டும். மிக முக்கியமான மேட்சாக இது இருக்க போகிறது. இந்தியாவில் அத்தனை தலைச்சிறந்த பிளேயர்களாக இருக்கிறார்கள். அவர்களை பாராட்ட வெளிநாட்டு வீரர்கள் அதை பேசுவதற்கு மடிக்கிறார்கள் என்று தெரிகிறது. சமீபத்தில் மில்லர் கூட இந்தியாவை ஒரு விதமாகத்தான் பேசியிருக்கிறார். இதற்கெல்லாம் நீங்கள் காரணம் வைத்துக் கொண்டால் எத்தனை செமிஃபைனல், எத்தனை ஃபைனல்கள் வந்திருந்தாலும் உங்களுக்கு ஜெயிக்க முடியாமல் போவச்சிலை இப்படி நீங்கள் டிராவல் செய்துதான் தோத்தீர்களா? இல்லை. இதெல்லாம் தோத்ததற்காக ஒரு காரணம் சொல்லி இருக்க வேண்டும் நிலைமையில் மற்ற வீரர்கள் இருக்கிறார்கள். இதை நமக்கு பொருள்படுத்தாமல் இருப்பதுதான் மிக முக்கியமான ஒன்றாக நான் நினைக்கிறேன். சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் முக்கியமான மேட்சில் அவர்கள் கோட்டை விடுவது வழக்கமாக இருக்கிறது. அவர்களின் கண்ணீர் மீண்டும் தொடங்கியதுதான் உண்மை. அதற்காக இந்தியாவுக்காக நாங்கள் அங்கே இங்குமாக டிராவல் செய்து விட்டோம், 1.25 மணிக்கூர் டிராவல் பண்ணிவிட்டோம், அப்படி என்றுதான் நாங்கள் தோத்தோம் என்று நீங்கள் சொல்வது உங்கள் தோல்வியை ஒற்றுக்கொள்ளுங்கள் என்பதுதான் உண்மை. நீங்கள் அந்த நேரம் தோத்து விடுகிறீர்கள். அதாவது பிரஷர் மேட்சாக எடுத்துக்கொள்கிறீர்கள். லீக்கில் விளையாடும், ஃப்ரீயாக விளையாடும், பிரஷரை விட்டு விளையாடும் அந்த மேட்சை நீங்கள் ஃபைனலிலும் செமிஃபைனலிலும் விளையாடினால் நிச்சயமாக சவுத் ஆப்பிரிக்கா கப் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருந்திருக்கும். அதை கோட்டை விட்டுட்டு மற்ற வீரர்களை குறை சொல்லாமல் இருப்பதுதான் ரொம்ப நல்லது. இதை குத்தி காட்டுவதும் குறை சொல்வதும் மிக
பெருமையான விஷயம் அல்ல, இது தற்குறியான ஒரு விஷயம் என்று நான் சொல்கிறேன். மீண்டும் இது போன்ற வீடியோவை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது பெஞ்சமின். வணக்கம்.